இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்கக்கூடிய கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்க பீரோவில் வச்சிருந்த சில பொருட்களை பார்த்துட்டு அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல் தான் கயல் சீரியல். இதில் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் சுபாஷினி. சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் பல படங்கள் நடித்து அதுக்கு வரவேற்பு கிடைக்காத பட்சத்தில் தான் அவங்க சின்னத்திரைக்கு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான சின்னத்திரை நடிச்சிருந்தாலும் கயல் சீரியல் தான் இவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சுபாஷினி இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸை வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் அடிக்கடி ஃபோட்டோஸ் ரீல்ஸ் ஷேர் பண்ணுறது, ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வீலாக் பண்ணுறது, இதுதான் அவங்களோட பொழுதுபோக்கமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சுபாஷினி சனிக்கிழமை இரவு அவங்க தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்களோட உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்குது. இவங்களோட தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பரவிட்டு இருந்தாலும் இப்போ வரைக்கும் போலீஸ் தரப்புலையோ விசாரணை தரப்புலையோ இவங்களோட முடிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. இதுக்கிடையில் சுபாஷினிக்கு பூர்வீகம் இலங்கை. இவங்க அவங்களோட கணவர் விபின் சந்திரா கூட பெங்களூரில் வசிச்சிருக்காங்க. இப்போ சென்னையில் ஷூட்டிங்காக வந்திருக்காங்க. அதுக்காக சென்னை ஐயப்பன் தாங்கல்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தான் வாடகை வீட்டில் தான் வச்சிருக்காங்க. இவங்க இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. வீடியோ காலில் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யூகங்கள் அடிப்படையில் பல தகவல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சுபாஷினி இப்போ தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காங்கல்ல, அப்படி தனியாக வீடு எடுத்து தங்கக்கூடிய அந்த வீட்டில் அதை வாடகை வீடு மாதிரியே வச்சுக்காம தன்னுடைய சொந்த வீடு மாதிரி பராமரிச்சிருக்காங்க. கப்புள்ஸா, அதுவும் தன் ஹஸ்பண்ட் பெங்களூர்லேருந்து வந்தாருன்னா அவர் தங்குற மாதிரி அவருக்கேற்ப அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த வீட்டில் அவங்க செஞ்சுருக்காங்களாம். இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் கூட தன்னோட கணவருக்காகவே அந்த வீட்டை பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ரூமில் அந்த வீட்டில் அவங்க பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பீரோவும் இருந்திருக்கு. அந்த பீரோவில் ஒரு அதிர்ச்சிகரமான பொருள் ஒன்று இருந்திருக்குதான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 12ஆம் தேதி சுபாஷினிக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அடுத்து ஏப்ரல் 21ஆம் தேதி இவங்களுடைய 2வது திருமண நாள். இவங்களோட திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுபாஷினி இறந்து போயிட்டாங்க. அடுத்ததா அதுக்கு அடுத்த வாரமே இவங்களுடைய 2வது வெட்டிங் அனிவர்சரி வரப்போகுது. அப்படிப்பட்ட வெட்டிங் அனிவர்சரிக்கு தன்னோட கணவருக்கு எக்கச்சக்கமான கிஃப்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பொருட்கள்லையுமே 2 பொருட்கள் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய அனிவர்சரி அப்படிங்கிறது 2வது அனிவர்சரி அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு ட்ரெஸ் எடுத்தா அதில் இவங்க 2 பேருக்கு 2 ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கினா அந்த வாட்ச் வாங்கினா கூட அதில் 2 வாட்ச் வாங்கி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாமே 2 பொருட்களாக இருந்திருக்குது. இதை அவங்க அறையை சுத்தப்படுத்தும் போது இருந்த பீரோவில் அவங்க பாதுகாத்து வச்சிருந்த விஷயங்களை பார்த்துட்டு அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்களாம். தன்னோட கணவருக்காகவும் தன்னோட பிறந்த நாளுக்காகவும் ஆவலாக காத்துட்டு இருந்த சுபாஷினி திடீர்னு எதுக்கு ஒரு நாள் இரவில் அவங்க மைண்டை மாற்றிக்கிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கணும், அந்த ஒரு நாள் இரவில் என்ன மாதிரி மனமாற்றம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரி மன உளைச்சல் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற கோணத்தில் இப்போ போலீஸார் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தன்னோட கணவருக்காக இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த திருமண நாள் பரிசை பற்றியும் பீரோவில் அவங்க வச்சிருந்த சில விஷயங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.